எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். சனிக்கிழமை மே மாதம் 10/5/2025, உத்தராயணம், விசுவாவசு வருடம், சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் ராகு சனி சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. இரவு நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் தைத்துலாம் கரணம். நட்சத்திரம் சித்திரை. சந்திராசிரம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான விசேஷ அமைப்பு: உலகத்திலேயே பிரதோஷம் உயர்ந்தது. அந்த உயர்ந்த பிரதோஷத்திலேயும் தலை சிறந்தது சனி மகா பிரதோஷம். அதாவது சனி மகா பிரதோஷம் கிடைக்கிறது அரிதுன்னுவாங்க. சமீப காலமாக சனிக்கிழமையிலே பிரதோஷம் நிறைய வந்துட்டு இருக்கு. நமக்கு மகிழ்ச்சி. இந்த மக்கள் அந்த வழிபாட்டை மேற்கொண்டு சந்தோஷம் அடைவதற்கு ஒரு ஏற்ற ஒரு தருணம் இறைவன் அருளால் கிடைக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்வது சால சிறந்தது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்: மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எடுத்து வைக்கின்ற முதலடி முதல் கடைசி அடி வரை இன்றைய நாளில் சிறந்த ஒரு யோகமான அமைப்பு. சுப பலன்கள் என்று சொல்லப்படுகின்ற வீடு, வாகனம், வண்டி, வெளியூர் பயணம், இது போன்ற வெற்றிகரமான அமைப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைய நல்லாளில் காத்திருக்கிறது. கவனமுடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. வண்டி வாகன பயணம், தாழ் வழி உறவினர்களால் ஒரு கடும் சொற்கள் பேசுவது, இது போன்ற தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவது போன்ற அமைப்புகள் ஏற்படலாம். சற்று கவனம் தேவை. இன்றைய நாளில் நவகிரக வழிபாடு அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வாங்க, மிகுந்த விசேஷங்கள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஓய்வு மனநிலையிலே இருப்பீங்க. எந்த முயற்சி செய்தாலும் நடக்காது. அந்த முயற்சி பாதியில் தடைபடுவது போன்ற ஒரு அமைப்பு உள்ளது. அதனால் சற்று கவனமுடன் செயல்பட்டால் மிதுனம் வெற்றியடையும். கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு ஏற்றமான அமோகமான ஒரு நாள். ஏற்றத்தை விடவும் அமோகமான ஒரு நாள். இதை செய்தாலும் வெற்றியடையும், என்ன சொன்னாலும் சபையேறும். அதனால இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியா இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுக்குங்க. அதுவே நல்ல பலன்களை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு தான் சொல்லுவீங்க. உங்கள் அமைப்பு இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. இன்று கொஞ்சம் காட்டுகின்ற பதிவை கவனமுடன் ஏற்றுக்கொண்டு உங்கள் வேலைகள் செய்தால் சிம்மத்தை பொறுத்தளவு வெற்றி உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியில் கேது பிளஸ் சந்திரன். இந்த மனசு போட்டு குழப்பி எடுக்கும் இன்னைக்கு தேதியில. அதனால சற்று கவனம், எச்சரிக்கை. நட்பு வழியில் கவனமுடன் இருப்பது மிக 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 உத்தமமான ஒரு விஷயம். துலாம் ராசி அன்பர்களே,
துலாமை பொறுத்த மட்டில் இந்த நாளுக்கான பலன்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. சற்று அலைச்சல் உண்டு, ஆனால் கவனமுடன் இருந்தால் அலைச்சல் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு செலவுகள் மிகுந்த ஒரு நல்ல நாள். செலவுல ஏதுங்க நல்ல நாள்னா சுபமான செலவுகள், விருப்பப்பட்டு செய்கின்ற செலவுகள். அதுதான் மனைவிக்கு மனைவியின் குடும்பத்திற்கு செய்கின்ற செலவுகளாக இருக்கின்றது. மகிழ்ச்சி பொங்குகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த எதிர்ப்புகள் இருந்த இடத்தில் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். கவனமும் நிதானம் எச்சரிக்கை தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் அதை செய்து கொடுக்கும். ஏனென்றால் வருகின்ற திசை நிலவரங்கள் கிரக நிலவரங்கள் பார்வையில் கொள்ளும் பொழுது நமக்கெல்லாம் இங்கே எந்த வேலையும் கிடையாது, தானாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எதுவாக இருந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால முடியுங்கிற ஒரு அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் வெற்றி உண்டு உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் சற்று எச்சரிக்கையும் நிதானமும் தேவை. அதாவது அமைதியா இருந்துட்டீங்கன்னா போதும், எந்த வம்புக்கும் போகாம வந்தா உங்களோட ஜாதகம் சூப்பரா இருக்கு, உங்களுக்கான நாளாகவும் இருக்கிறது. சனிப்பிரதோஷம் சிவனாலயம் சென்று வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு ஏற்றமும் வாழ்க்கையில அதிகபட்சமா கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.